ஹலோ மோட்டோஃபார்ம் ஒரு கார் இல்லை எந்த ஒரு ப்ராடக்டோட ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது கஸ்டமர் ஃபீட்பேக்னு சொல்லக்கூடிய எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடியதுக்கு இந்த பர்டிகுலர் கார் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி பார்த்தோம்னா 2023 ஆட்டோ எக்ஸ்போவில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் கார்னு சொல்லி நம்ம இந்த ஈவான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் என்ன கதை இருந்ததுன்னா, ஃப்ரண்ட் 2 வீலும் கரெக்டான சைஸில் இருந்தது, ரியர் வீலை நெருக்கி ஒரு 3 வீலர் மாதிரியே வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரெகுலர் கார் இருக்கிறது மாதிரியே ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இது இப்போ இந்தியாவில் வந்து குவாட்ரி சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து குவாலிஃபை ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ரெடி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி 17ஆம் தேதி அந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போட ஃபர்ஸ்ட் டேல இருக்கிறோம். இது 18ஆம் தேதி இது ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது. கஸ்டமர்ஸுக்கு வந்து புக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் குவிக்காக பார்க்குறேன். சிட்டி டிரைவபிலிட்டின்னு சொல்லும்போது ஒரு ப்ரைமரி விஷயமே நமக்கு வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் தான். நம்மளோட வெஹிக்கிளை சின்னதாக இருந்தால் ஈஸியாக ஓட்ட முடியும், அந்த ஒரு ஸ்டைல். இந்த காரோட லெங்க் பாருங்கள், 2950 மில்லிமீட்டர் லெங்க் இருக்குது, 2100 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்குது, சிங்கிள் டோர் கான்செப்டில் இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பாருங்களேன், ஃப்ரண்டில் வந்து டிரைவர் வந்து நடுவில் உட்காந்து ஓட்டுறது மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்குது. ப்ளஸ் இதில் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இப்படி உள்ளே போய் உட்காரலாம். அப்படி பார்த்தோன்னா ஒரு 2 அடல்ட்ஸ் இல்லை வந்து கிட்ஸ், ஒரு 2 கிட்ஸ் அண்ட் ஒரு அடல்ட் ஓட்டுறது மாதிரி ஒரு யூனிசெக்ஸ் ஸ்டைலில் இருக்கும். இதோட மெயின் கான்செப்டே ரூஃபில் இருக்கிற இந்த சோலார் பேனல் தான். இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஒரு சார்ஜில் 250 கிலோமீட்டர் போகும்னு சொல்லியிருக்காங்க. 2 அடல்ட்ஸ் 1 கிட்னு சொல்கிறாங்க. 3000 கிலோமீட்டர் சோலார்னாலே பெர் ஒரு வருஷத்தில் வந்து போக முடியும். கூட 1,50,000 கிலோமீட்டருக்கான சார்ஜிங், 8 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் வாரண்டி ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய மெயின் விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே 50 கிலோமீட்டர் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் நீங்கள் பார்க்கும்போது டிப்பிக்கலி நம்ம முதல்ல பார்த்தா அதே டிசைன் தீம் தான். ஓவரால் இந்தியாவில் வந்து நம்ம நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, நம்ம ஈவிஸையா சோலாரில் சார்ஜ் பண்ண முடியாது, சோலாரில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்யூஷனாக இது இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இது செல் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.